சகோஸ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் அதை தவிர்த்து பல நட்சத்திரங்கள் நடித்த லால் சலாம் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த படத்தில் வந்து அதை ரஜினி சாரை வந்து ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி கூப்பிடுவாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப மாசாக பயங்கர ஃபைட் சீனாக வச்சு ஒரு மாதிரி அவங்க அப்பாவை எப்படி கெத்தாக காட்டணும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனாக தான் நான் நினச்சிருந்தேன். பட் இந்த படத்தில் வந்து ரஜினி சாருக்கு ஒரு முக்கியமான கேரக்டரே இருக்குது. அதாவது 2 ஹீரோ இருக்காங்கன்னா அந்த 2 ஹீரோக்கு ஒரு ஹீரோவோட அப்பா தான் வந்து ரஜினி சார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. எந்த அளவுக்கு அந்த சூப்பர் ஸ்டார் கேரக்டரை யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரசிகர்கள் அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா தலைவர்னால் மாஸ். ஸோ அந்த மாஸ்க்கு ஏற்ற மாதிரி அவருக்கு சீன்ஸ் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப மாஸாகவும் போயிட்டா அப்புறம் தலைவர் படமாகவே மாறிடுன்ற மாதிரி ஒரு இது கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப அழகாக வந்து ஐஸ்வர்யா மேம் வந்து கையாண்டுருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐஸ்வர்யா மேம் அப்படின்னு சொல்லுவேன்னு. ஏன்னா 3 படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தனுஷ்தை வந்து தூக்கிட்டு போயிட்டார். அவரோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு அவரோட பேர் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ அதனால் ஐஸ்வர்யா மேம் அவ்வளோ பெரிய டைரக்ஷன் அது இதுன்னெலாம் பேச முடியல 3 படத்தில். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. அதோடு வந்து தன்னோட அப்பாவை வச்சு நான் என் படம் எடுக்கிறேன் முதல்ல நான் வந்து எவ்வளோ சூப்பராக எங்கள் அப்பாவை காட்டுவேன் அப்படின்றத வந்து ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் அவங்க ஃபேன்ஸ்லாம் பிடிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக காட்டியிருந்தாங்க. பட் இப்போ அவரோட சூப்பர் ஸ்டாருக்குன்னு ஒரு குழந்தைத்தனமான விஷயம் இருக்கும் இல்லையா? அது வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபேண்டசி சீன் மாதிரி அவர் வந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு சீன், அதாவது பவுலிங் போடுவார், அவரோட பையன் வந்து அதை அடிக்கிற மாதிரி ஒரு ஃபேண்டஸியாக ஒரு சீன் வந்து சும்மா சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த சீன். பட் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஃபைட் சீன், ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீன் வந்து ஒரு ஃபைட் சீன் வச்சுக்கோங்களேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. பட் அதுவும் ரொம்ப நார்மலாக தான் அவர் ஃபேஸ் காட்டும் போதுலாம் வந்து பெருசாக மியூசிக் போட்டு அடிக்காமல் ரொம்ப நார்மலாக ரிவீல் பண்ணாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார் வந்து நடந்துக்கிட்டே வருவார், ஆப்போசிட்டில் வந்து அடிக்க வர்றவனுங்களை ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு அப்படியே முன்னேறி வந்துக்கிட்டே இருப்பார். அந்த சீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் வந்து டைலாக்ஸ் எல்லாரோட டைலாக்ஸுமே வந்து ரொம்ப கரெக்டாக, எங்கேயுமே தேவையில்லாத டைலாக்ஸ்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு அரசியலோ ஒரு கட்சியை அதை பேஸ் பண்ணின்ற மாதிரி எந்த டைலாகுமே பெருசாக கிடையாது. ரொம்ப காமனாக ஒரு சாதாரண மனுஷன் பார்க்குற மாதிரி ஒரு அற்புதமான படமாக வந்து இது அமைஞ்சிருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோட சந்தோஷமாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய திருவிழா அந்த மாதிரி விஷயம் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயத்தெல்லாம் வந்து எங்கேயுமே லேக் இல்லாமல் ஒரு கிராமம்னா எப்படி இருக்கும், அந்த கிராமத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நடித்த ஆக்டர்ஸ் யாரையுமே எங்கேயுமே இவன் ஓவராக பண்ணிட்டான், இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொதப்பிருக்காங்கன்ற மாதிரி எங்கேயுமே சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்க கேரக்டர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலாக சொல்லணும்னா வந்து செந்தில் சார். ஸோ செந்தில் சார் வந்து காமெடிக்காக இந்த படத்தில் மறுபடியும் கம்பேக் அப்படின்ற மாதிரி ஒரு திங்க் வந்து இருந்துச்சு. பட் இந்த படத்தில் வந்து காமெடிக்காக இல்லை, பட் அவரோட கேரக்டர் வந்து சின்ன கேரக்டர்னாலும் அந்த கேரக்டர் அவ்வளோ சிறப்பாக நடித்து கொடுத்துட்டு போயிருந்தார். ஸோ அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாருன்னு தான் சொல்லுவோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காமெடியான மறுபடியும் நம்ம கம்பேக்னு கூப்பிட்டு வந்து அவங்க மொக்க காமெடி பண்ணி காமெடின்ற பேரில் ஏதாவது வெறுப்பேற்றுவாங்கல்ல, பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு சீரியஸான கேரக்டர் தான் செந்தில் சார் நடிச்சிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஹீரோ கேரக்டர் அப்படின்னு வந்து யாரையுமே சொல்ல முடியாது. எல்லா கேரக்டருக்குமே வந்து வெயிட்டான ரோல் தான் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு இந்த படத்தில் ஹீரோவாக தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா தம்பி ராமையா சார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த டைலாக்ஸு, பட் அவருக்கு நடிக்கிறதுக்கு கொடுத்த ஸ்பேஸு எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையில் வந்து தம்பி ராமையா அவர் இருக்கக்கூடிய கிராமம், அவரோட நிலைமை, அவர் வந்து சில பேர்கிட்ட படக்கூடிய அசிங்கங்கள், அப்புறம் அதிலேருந்து அவர் எப்படி சக்ஸஸ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த சீன் வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப அழகாக வந்து தம்பிராமையா பண்ணியிருந்தார். ரொம்ப பெரிய விஷயம். இந்த படம் வந்து இந்த அளவுக்கு நான் பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன்லாம் கிடையாது. பட் இந்த படம் வந்து அவ்வளோ ஜெயிலர் கூட ஓரளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸ்க்ரீன் ப்ளே தான் முதல்ல வரும். எங்கேயுமே போர் அடிக்காமல் கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. அதோட ஒவ்வொரு கேரக்டரும் சரி, விக்ராந்தோட கேரக்டர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி விஷ்ணு விஷால் அவர் தான் வந்து ஹீரோ கேரக்டர் மாதிரி அவர் கேரக்டர், அவருக்கு ஒரு காதலி, அவங்கள எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வில்லன் கேரக்டர் அது எல்லாமே ஒரு ஈகோ கிளாஷு அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேயே வந்து நடக்க ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு வந்து ஏற்படுற சின்ன சின்ன கோவங்களால் அவன் செய்யக்கூடிய தவறுகள், அதனால ஒரு குடும்பமோ ஒரு கிராமமோ பாதிக்கப்படுது அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக எடுத்து சூப்பராக டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான படம். அதே மாதிரி ஏஆர் ரகுமான் லைக் இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு தான் வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் எந்தெந்த மாதிரிலாம் மியூசிக் யூஸ் பண்ணுவாங்க, எப்படிலாம் பாட்டு இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து அவ்வளோ அழகாக ஏஆர் ரகுமான் கொடுத்துருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும்,
தலைவரோட என்ட்ரிக்கு போதுமான மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப, அதாவது இப்போ இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா அனிருத் பேக்ரவுண்ட்லேயே பார்த்துட்டோமா, அடித்து கிழிச்சு அந்த மனுஷன் காதெல்லாம் தொங்க விடுற மாதிரி பண்ணியிருப்பார். பட் அப்படி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் போட்டிருக்காருன்னு யோசிக்கிற அளவுக்கு தான் வந்து, ஏன்னா அவ்வளோ சாஃப்டான மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப பவராக போட்டு டாம் டூம்லாம் கத்தாமல் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்து மியூசிக் அமைஞ்சிருந்துச்சு. படத்தில் வந்து டைலாக் ஒரு பெரிய பலம், அதோட முக்கியமானது ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஸ்டோரிஸ். இந்த படத்தோட கதையும் ஸ்க்ரீன் ப்ளேவும் அவ்வளோ சூப்பராக, ஏன்னா ஒரு சீனுக்கு அடுத்த சீன், இந்த சீன் தேவையில்லாத சீன், இந்த சீன் இப்படி மொக்கையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லாமல் எல்லா சீனுமே படத்துக்கு முக்கியமாக இருந்த மாதிரி அவ்வளோ அழகான ஒரு திரைக்கதையை வந்து ஐஸ்வர்யா மேம் அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அம்மன் வேஷம் போட்டு ஒரு கேரக்டர் அடிக்கடி காட்டுவாங்க. அது வந்து எப்படின்னா, அந்த நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக அந்த கேரக்டர் வந்து அந்த பொதுமக்களோடையே சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதாவது ஊரில் 2 மதத்துக்காரங்களும் பிரச்சனை, 2 பேரும் வந்து ஒருத்தவங்க பேசிக்கிற மாதிரி இல்லை, முஸ்லீம்ஸும் இந்துஸும் தனித்தனியாக இருக்காங்கன்னு நினைக்கும் போதில் அந்த அம்மன் வந்து ஒரு இடிஞ்சு போய் அவங்க வீட்டில் ஏதோ அவங்க பசங்க சண்டை போட்டு பிரிஞ்சு போனால் எப்படி ஒரு அப்பா அம்மா இடிஞ்சு போய் உட்காந்துருவாங்களோ அந்த மாதிரி இடிஞ்சு போய் ஒரு ரொம்ப கஷ்டத்தில் அந்த அம்மன் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மனோட தேரை வந்து இழுக்க விட மாட்டேன், அந்த தேர் வந்து எங்கள் ஊருக்கு சொந்தமானது, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த தேரை வந்து வில்லன் கேங் வந்து பறிச்சுட்டு போகும்போதில் அந்த அம்மன் வந்து எவ்வளோ அழுது புலம்பு அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரை வந்து ரொம்ப அழகாக வந்து ஐஸ்வர்யா மேம் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மன் கேரக்டர் வந்து பர்டிகுலராக வந்து தனியாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தான், அதாவது எல்லா கேரக்டருக்குமே வந்து நடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவ்வளோ அழகான ஸ்க்ரீன் ப்ளே அமைஞ்சிருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய பெஸ்ட்னே சொல்லுவான். லைக் சூப்பர் ஸ்டார் தான் நடித்ததுனால, இவங்க நடித்தனால தான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் யார் பண்ணாலுமே அந்த கேரக்டர் சூப்பராக வந்திருக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது தம்பிராமையா கேரக்டர். அவர் பண்ண கேரக்டர் அவரோட பெஸ்ட்டாக வேறு யாரும் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து அவர் அந்த கேரக்டர் பண்ணியிருந்தார். படத்தில் எல்லாமே ரொம்ப ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, எல்லாமே ஒரு காமனான விஷயமா இருந்துச்சு. இந்தியன் கிரிக்கெட் டீமோட பழைய கேப்டன் கபில் தேவ் வந்து இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் ரோல் வந்து நடிச்சிருக்காருங்க. அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ லால் சலாம் வந்து ஒரு அருமையான படம். இந்த ஆண்டில் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு சூப்பரான வெற்றி படம் வந்து இந்த படத்தை சொல்லலாம்.